நான் காரை மாவட்டத்தில் 5 வருட காலமாக சட்டமன்ற உறுப்பினராக புதுச்சேரி சட்டசபையில் பணியாற்றினேன். என்னுடைய பெயர் அசனா. நான் அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றத்திற்காக நேர்மையாக உழைத்து நேர்மையாக செயல்பட்டேன். ஆனால் அந்த இன்றைக்கி தலைமையாக இருக்கக்கூடிய அவர்களுடைய கொள்கையில் மாறுபாடு இருந்தது. என்னுடைய பகுதியில் உள்ள எல்லா முஸ்லீம், இந்து, கிறிஸ்டின் அத்தனை பேரும் ஒரு மதசார்பற்ற அணியை தான் விரும்பினாங்க. அந்த நேரத்தில் தான் நான் என்னுடைய பகுதியில் உள்ள மக்களுடைய அந்த வியூகத்துக்கு தகுந்தமாறு நான் மதசார்பற்ற ஒரு அணியை தேர்ந்தெடுத்தேன். அந்த அணி தான் தவிக. ஏன்னா அவர் தளபதியுடைய கொள்கை எனக்கும் மக்களுக்கும் மிகுந்த நன்மையை கொடுக்கக்கூடிய கொள்கையாக இருக்கின்றது. அதனாலேயே நான் தளபதி அவர்களை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சந்தித்து என்னுடைய நோக்கங்களை அவங்கள்ட்ட சொன்னேன். தளபதி அவங்களுடைய வீகத்தை சொன்னாங்க. அதனால் எனக்கு இந்த தவிகால ஜாயின் பண்ணி செயலாற்றி மக்களுக்கு நல்ல விதமான ஒரு பணியினை கொடுக்க முடியும் என்பது எனக்கு என் மனதில் இருக்கின்றது. அதனால் இன்றைக்கி நான் தவிகால ஜாயின் பண்ணிட்டேன். அதிருப்தியில் இருக்காங்க. ஆமாம், நீங்கள் அதிருப்தின்னா எங்களுடைய பகுதியை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டிலேருந்து அதிருப்தி உங்களுக்கு தெரியணும். எங்கள் பகுதியை பொறுத்த வரைக்கும் கொள்கையில் மாறுபட்டு பேசுகிறாங்க. ஒரு நாளைக்கு ஒரு பேச்சு, ஒரு நாளைக்கு ஒரு பேச்சாக உருவாகிட்டு இருக்கின்றது. அதனாலேயே இன்றைக்கி எதிர்காலத்தில் காரை மாற்றத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தோல்வியை தருவோம்.